Hi cuties, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு bridal vlog வீடியோ தான். இது actually என்னோட February brideோட வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. நான் இன்னும் எடிட்டே பண்ணல. இனிமே தான் கொஞ்சமா எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். ஏனா மேல வந்துட்டு எனக்கு மேரேஜ் இருந்துச்சு. சோ கொஞ்சம் நான் மேரேஜ் வேலையில இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட வர்க் வந்துட்டு பாலக்காடுல தான். இது என்னோட bride வந்துட்டு சஃப்னா. மேக்கப் എങ്ങനെയാടാ വേണ്ടേ? இதே ஸ்கின் டோன் ആയിരിക്കണം. ഐയും ലിപ്സും നല്ല ഹൈലൈറ്റ് ചെയ്തറിയണം. cheeks ഒക്കെ നല്ല ഹൈലൈറ്റ് ചെയ്തറിയണം. ഓക്കേ. നമുക്ക് മേക്കപ്പ് തുടങ്ങാം. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு லென்ஸ் அப்ளை பண்ணலாம். லென்ஸ் வந்துட்டு நான் இங்கே ஃப்ரெஷ் லுக்கோட கிரே கலர் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு நைட் ஃபங்க்ஷன் தான். மெஹந்தி மயிலாஞ்சி கல்யாணம்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். முஸ்லீம்ஸோட வெட்டிங்கோட முந்தின நாள் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு நைட் ஃபங்க்ஷனால் கிரே நல்லாயிருக்கும். லென்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எப்போவுமே பண்ண வேண்டியது வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணி ஃபேஸு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். ஸ்கின்ல ஏதாவது டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்துட்டு டோனர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணுறது மேக்கோட ஃபிக்ஸ் அண்ட் ப்ரெப்பு தான். ஸோ இந்த ஒரு டுட்டோரியல் வீடியோலாம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்டில் கேட்கலாம். இல்லை பர்சனலி உங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ மேரேஜ் பண்ணி வந்திருக்கிறது மதுரையில் தான். ஸோ மதுரையில் வந்துட்டு யாருக்காவது என்னோடய சர்வீஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்குது பிஎஸ்சியோட வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் தான். அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மேக்கப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஐப்ரோஸில் இருந்து தான். ஐப்ரோ வந்துட்டு நமக்கு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம கன்சீலர் தான் அப்ளை பண்ண போகிறேன். கன்சீலர் வந்துட்டு இங்கே நான் எலேகேலோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இவங்கள விட லைட்டர் ஷேட் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே கன்சீலர் கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு நம்மளோட ஸ்கின் டோனை விட கொஞ்சம் ஃபேரான கலர் தான் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி பண்ண போகிற மேக்கப்பாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்களோட ஸ்கின் டோன் மேக்கப் கிடையாது. அவங்களோட பிரைட்டரான ஒரு மேக்கப் தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் நான் எல்லா பிரைட்ஸ்க்குமே வந்துட்டு ட்ரையல் மேக்கப் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ட்ரையல் மேக்கப்பில் அவங்க வந்துட்டு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணனால வந்துட்டு நான் அதனால் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் மேக்கப் தான் பண்ண போகிறோம். அவங்களோட ஸ்கின் டோனை விட கொஞ்சம் பிரைட்டராக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் நல்லாவே அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பவுடர் வந்துட்டு செட் பண்ணி எடுத்துடுவேன். அடுத்தது வந்து நமக்கு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக நான் இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் எப்போவுமே நியூட்ரல் கலர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் அவுட்டர் கார்னரில் லைட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்ல ஹெவியாக பவுடர் கொடுத்து கலர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. மெதுவாக பில்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து போனதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து லேயர் பண்ணி தான் இந்த ஒரு கலருக்கு நான் கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன்னா அந்த பிளெண்டிங்கில் தான் உண்மையிலே ஐ மேக்கப் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்னர் கார்னரில் வந்துட்டு லைட்டாக கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு பிக்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு தான் கிளிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு அங்கே கன்சீலர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிக்மெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். பிக்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஐலைனரை வச்சு கண் எழுதுவோம் இல்லையா மேலே, அங்கே வந்துட்டு நான் லைட்டாக பிங்க் ஷேடு வச்சுட்டு ஃபஸ்ட்டு கண் எழுதினேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லைட்டாக பிளாக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் விங்ஸ் வரைஞ்சேன். அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஐ மேக்கப் லுக்கு. நீங்கள் வந்துட்டு அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிங்கு அண்டு வயலட் கலரெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப டார்க்கர் கலர் கொடுக்கக்கூடாது, ஒரு லைட் கலர் தான் கொடுக்கணும். நான் விங்ஸ் எல்லாமே வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த லேஷஸ் வைக்கிறேன். லேஷஸ் வந்துட்டு நான் யூரோ பாரிஸோட லேஷஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். அதில் 52 நம்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது இதே மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் நம்மளோட ஐ மேக்கப் இஸ் டன். இப்போ இன்னொரு ஐ கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த ஐயில் வந்துட்டு நான் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஐ மேக்கப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிளெண்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு. எங்கேயும் அந்த ஒரு லைன்ஸ் ஷார்ப் லைன்ஸ் எங்கேயும் இருக்காது.
பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபினிஷ் வந்துட்டு பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஏன் என்னோடது மட்டும் இந்த ப்ரௌனாக வந்துட்டு அப்படி லைன் மாதிரி ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது நீங்கள் ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணாதனால தான் அப்படி வருது. அண்ட் ஸ்டார்டிங்கே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்துட்டு நீங்கள் அங்கே வச்சு பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எவ்வளோ கம்மியாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து உங்களால் பிளெண்ட் பண்ண முடியும் அவ்வளோ கம்மியாக எடுத்து பிளெண்ட் பண்ணி மெதுவாக வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு என்ன சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிக்மெண்ட் வந்துட்டு பில்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலும் தெரியும் எவ்வளோ எடுக்கணும் எவ்வளோ எடுக்க வேண்டாம். நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களோட பிளெண்டிங் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாகிடும். அடுத்து வந்துட்டு நம்ம கரெக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா ஆரஞ்ச் கலர் கேரக்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ ஹெவி டார்க் சர்க்கிள்ஸு லிப்புக்கு சுற்றும் பிக்மெண்ட்ஸு ஹெவியாக இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஆனால் அவங்களோட ஸ்கின் டோன் வந்துட்டு ஓரளவு மீடியம் டு ஃபேராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சில் லைட்டர் கலர் கன்சீலர் இருக்கும்ல அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆரஞ்சு டேரெக்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபேராக இருக்கவங்களுக்கு நான் ஆரஞ்சு யூஸ் பண்ண மாட்டேன். பீச் கலர் போவேன். ஸோ எல்லாருக்கும் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுவில்ல. யாருக்கெல்லாம் எந்தெந்த கரெக்டர் யூஸ் பண்ணுன்னு அது வேறொரு சாப்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே நான் கன்சீலர் நல்லாவே அப்ளை பண்ணி கரெக்டர் நல்லாவே அப்ளை பண்ணேன். அதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் தான். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் வந்துட்டு பல இதில் இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்டு ப்ரஷ்ஷில் டேரெக்டாக எடுத்துகிட்டு கூட பிளெண்ட் பண்ணுறாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட். ஓகேவா? என்னோடய வே ஆஃப் மெத்தட் இப்படி தான். ஸோ இந்த மாதிரி நான் ஃபவுண்டேஷன் வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணுறது சார்லோட் தில்பரியோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்துட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேஸில் வந்துட்டு நல்லா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்கிலெல்லாம் என்னோடய ப்ரைடுக்கு நல்ல பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணி நான் அங்கேயும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். அப்போ நெக்லேயும் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளஷ்ஷு தான் அப்ளை பண்ணுறோம். ப்ளஷ்ஷுக்கு நான் இங்கே மேக்கோட ப்ளஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய ப்ளஷ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் ஓரளவு வந்து கொஞ்சம் சட்டில் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட பிளெண்ட் பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப சட்டில் ஆகிடும். ஃபைனல் லுக்கில் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப நேச்சுரலாக அழகாக ஃபீல் ஆகும். அண்ட் நான் சொன்னேன் இல்லை, எனக்கு சார்லோட் தில்பரியோட ஃபவுண்டேஷன் பிடிச்ச ஒரு விஷயமே வந்துட்டு அது அப்ளை பண்ணாலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எகெயின் மேக்கோட வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி நான் லைட்டாக செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் மேக் தான் யூஸ் பண்ணுறேன். மேக்கோட ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பரான ஒரு ஹைலைட்டர், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷும் வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இனி பிரைடோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். இனி சாதியோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் நமக்கு பார்க்கலாம். இதெல்லாமே வந்துட்டு அன்எடிட்டட் ஃபோட்டோஸ் தான். ஸோ இந்த அவுட்லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நமக்கு பார்க்கலாம். பாய்.